நீங்க தான் கர்ப்பம்னு சொன்னீங்க. அவங்க இன்னும் அதை ஒத்துக்கவே இல்ல. என்ன கூட நாடி புடிச்சு பார்க்க சொன்னாங்க. நான் தான் அது உங்களுக்கு அவமானம்னு செய்யாம இருந்தேன். எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண மாட்டா, நீங்களும் அதை பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ஸ்வேதா டாக்டர், அதுக்கு தெரியாதா எந்த மாத்திரை எதுக்குன்னு? முழுகாம இருக்கிற பொண்ணுக்கு இந்த மாத்திரை எதுக்குன்னு அவங்க கேக்குற கேள்வி நியாயமானது தானே? சும்மா ஸ்வேதாவை அதட்டாம சந்தேகம் என்னவோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்கள திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓ, உங்களுக்காக ஸ்வேதா என் மேல பழி போடுவா, நீங்க அவளுக்கு வக்காலத்தா? நல்லா இருக்கு உங்க 2 பேரோட ஆக்டிங். அஞ்சலி, விஷயத்தை டைவர்ட் பண்ணாத. ஸ்வேதா சொன்ன மாதிரி பார்மசில இருந்து நீ மெடிசின் ஆர்டர் பண்ணதானே? அவங்க மருந்து எடுத்து கொடுத்துட்டு போன மருந்தை வச்சு தானே ஸ்வேதா கேக்குறா, வேற எதுவும் கேட்கலையே. அது மட்டும் இல்ல மாமா, பேச்சியம்மா வீடுன்னு சொல்லிதான் கொடுத்துட்டு போனாங்க. இதை விட வேற என்ன அடையாளம் வேணும்? கண்டிப்பா ஏதோ இருக்கு மாமா, நீங்க என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. அஞ்சலி பதில் சொல்லிதான் ஆகணும். நல்லா மாட்டிக்கிட்ட அஞ்சலி. ஆரம்பத்துல இருந்தே நான் சொன்னது இதுதான். ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட்ல எப்படி உனக்கு பிரெக்னன்ட்னு வந்துச்சுன்னு இதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாத்திரைக்கு பதில் சொல்லு. இதுக்கு மேல நீ என்னை ஏமாத்த முடியாது. ஒரு பொண்ண எதுக்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் நீ சந்தேகப்பட வைக்கிற. அவமானமா இருக்க அஞ்சலி. உன் ப்ராப்ளம் தான் என்ன? ஒரு பொண்ணு அம்மாவாகிறதுங்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? அதை வச்சு எப்படி நடிக்கிற? இதை விட சீப்பா நீ இறங்கவே முடியாது. உன்னை லவ் பண்ணதுக்கு நிஜமாவே நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். நீயா இப்படின்னு எனக்கு ரொம்ப அஷேம்டா இருக்க அஞ்சலி. அப்ப நீ கோர்ட்ல மயங்கி விழுந்தது, வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தப்பா தானே இருந்திருக்கு. நான் சொன்னேன். எங்க எங்க உங்க அம்மா? ஆவுனா சட்டம் சட்டம்னு சட்டத்துக்கு அதிபதி மாதிரி பேசுவாங்கல்ல, வர சொல்ல அவங்களே. இப்போ வர சொல்லு, பதில் சொல்லட்டும்.